இந்த பழத்தை நீ சாப்பிட்டா என்ன ஆயிடுவ? தேவனை போல மாறுவ. உடனே ஏவாள் வந்து இதை சாப்பிடணும், சாப்பிட்டா நம்ம தேவனை போல மாறிடுவோம்னா அது நல்ல நோக்கமா இல்லையா? அவ பிசாசை போல மாறணும்னு நினைச்சாலா? இல்லை, சி அவனை மாதிரி இருக்கு, நான் எங்கள் அப்பா மாதிரி மாறணும் அப்படிதான் நினைச்சான். நோக்கம் நல்ல நோக்கம். அந்த நல்ல நோக்கத்தை பிசாசு தீமையா பயன்படுத்தினான். அப்ப இன்றைக்கு தந்திரத்தை பத்தி நம்ம பார்க்கிறோம். பிசாசின் தந்திரங்களை ஏன் பார்க்கிறோம்? நம்ம புத்திமான்களாய் மாறும்போது பிசாசு நம்ம எல்லைக்குள்ள இருந்து வெளியே ஓடுறான். கையை தட்டு, வெளியே ஓடுறான். ஆமென், ஆமென், ஆமென். நீ எவ்வளவு நல்லவனாய் இருந்தாலும், ஆவியானவர் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்றாரு, நீ எவ்வளவு நல்லவனாய் இருந்தாலும் நீ பேதையாய் இருக்கும் வரைக்கும் அவன் உன்னை ஏமாற்றுகிற வேலையில் இருப்பான். அதனால் நீ பக்திமானாய் இருப்பது நல்லது, அதை விட புத்திமானாய் இருப்பது அதை விட. நான் 100% பொருளை கொடுத்துருக்கும், 100% கரையம் கொடுத்திருக்கும் போது எதுக்காக நீ 80% வாழ்க்கையில திருப்தி அடைகிறாய்? பிசாசு சொல்லுவான், இது போதாதா, நீ யாரா இது போதான்னு கேட்கிறீங்க. 100 ரூபாய் கடையில கொடுத்துட்டா 90 ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டு எந்த கிறுக்கனா சொல்லுவானா? எந்த முட்டாளும் வரமாட்டான். 100 ரூபாய் கொடுத்தா 100 ரூபாய்க்கு பொருள் வாங்குவான். அப்படிதான் எங்க அப்பா எவ்வளவு கரையம் கொடுத்தாரோ அவ்வளத்தை அனுபவிப்பான்டா நானு. தேவன் எல்லாருக்கும் ஆவியில நிரப்பி அப்படியே திறந்து விட்டு இருந்தாருன்னா மேனேஜ் பண்ண முடியாம திணறி போயிருவீங்க. அதனால ஆவியில ஃபுல்லா நிரப்பி ஆத்துமான்ற டேப்பை கொடுத்துட்டாரு. ஆத்துமான்ற டேப்பு இதுக்கு ஆண்டவரே, அது அவன் விருப்பத்துக்கு திறந்துக்கிறட்டும்பா, அவன் எவ்வளவு திறக்கிறானோ வாங்கிக்கிறட்டும். சரீரம் பக்கெட்டு, கையை தட்டு ஒருத்தருக்கு. ஆமென். ஆமா, டேப் பண்ணி திறந்தினா அது வந்துக்கிட்டே இருக்கும். எந்த இடத்திலே உங்களுக்கு அறிவு இல்லையோ அந்த இடத்திலே அவன் தந்திரம் வேலை செய்யும். எங்கே அவரை குறித்த வெளிச்சம் உங்களுக்கு இருக்கிறதோ அங்கே அவன் தந்திரங்கள் வேலை செய்யாது. கையை தட்டு. அவனுடைய தந்திரங்களில் ஒன்று தன்னை மறைத்துக் கொண்டு உங்களுக்கு அழிவுகளை கொடுப்பது. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், தேவன் அழிவுகளை தருகிறவர் அல்ல. இயற்கையும் அழிவுகளை தர முடியாது, எதிரிகளும் அழிவை தர முடியாது. எல்லாவற்றுக்கும் பிசாசு ஒருவனே இருக்கிறான். அவனை தூக்கிட்டீங்கன்னா எல்லாம் சரியா பெரிய இயேசு நாமத்தில். ஜெயம் கொள்வதில் என்றால் சேதத்தோடு பெற்றுக் கொள்வது, முற்றிலும் ஜெயம் கொள்வது என்றால் சேதமே இல்லாமல் ஜெயத்தை பெற்றுக் கொள்வது. ஆமென், ஆமென். இப்படி நிறைய தந்திரத்தில் அவன் ஜனங்களை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ அவனுக்கு எவ்வளோ பெனிஃபிட் பாருங்க. உங்களை ஏமாத்துறனால உங்களை வச்சு 1000 பேரை ஏமாத்துறான், நரகத்துக்கு கூட்டு போகிறான், உங்களை நரகத்துக்கு கூட்டு போகிறான். ஆனால் தேவன் என்ன சொல்கிறாரு? இந்த பூமியில் நீ நிறைவான வாழ்வு வாழ வேண்டும், அதுதான் என்னுடைய திட்டம் அப்படின்னு பைபிள் வசனம் சொல்லுது. என் மகனே, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படிக்கு உன் மனைவி, உன் பிள்ளைகள், உன் குடும்பம், உன் தாய், உன் தகப்பன் அத்தனை பேரும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி நான் விரும்புகிறேன். இதனால தேவனுக்கு என்ன பெனிஃபிட்டு? பிசாசு சொல்லுவோம், ஐயோ இந்த உலக வாழ்க்கை பாவம், தந்துடும். ஆனால் தேவனுக்கு என்ன லாபம்? நீங்கள் நல்லா வாழ்கிறனால. நீங்கள் உங்கள் வாழ்க்கை தோற்று போச்சுன்னா பிசாசுக்கு லாபம். உங்களை வச்சு 1000 பேர் வாழ்க்கையில் அவிசுவாசத்தை தருவான். உங்கள் வாழ்க்கை ஜெயிக்கிறனால தேவனுக்கு என்ன லாபம் தெரியுமா? இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று ஜனங்கள் எல்லாரும், லட்சோப லட்ச ஜனங்கள் உங்கள் சாட்சியை பார்த்து தேவனிடத்தில் திரும்புவார்கள். கரங்களை பற்றி கர்த்தர் அண்டி சொல்லு. ஆனால் நீ என்ன நினச்சிக்கிட்டு, இந்த பூமிக்கு நமக்கு எதுவுமே தேவையில்ல சாமி, வேணாம் சாமி, நம்ம பரலோகத்துக்கு போனால் போதும் சாமி. ஆனால் ஆசீர்வதிக்கப்பட்டவனை பார்த்தோன்னே டவுட்டில் இருந்தவனு கூட, டே இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லி அநேகருக்கு சாட்சிகளை பார்த்தோன்னா அவனுக்கு விசுவாசம் வளருது. இந்த பைபிள் சொல்லுது, அநேகர் விசுவாசிக்கும்படி அவன் சாட்சி கொடுக்க சாட்சியாய் வந்தான். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவான். ஆகவே தான் இந்த நல்ல விஷயங்களெல்லாம் பேசுகிறான்னு ஒன்று அது தேவன் நினச்சிடக்கூடாது, பிசாசு பேசுவான். நன்மையானதை கொண்டு உனக்கு மரணத்தை பிறப்பிக்கிறவன். அதனால தான் இந்த தந்திரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பிசாசின் தந்திரங்கள் நாம் அறியாதவைகள் அல்லவே. பவுல் ரொம்ப தெளிவாக இருந்தார். கைத்தட்டி ஆமென். நாங்கள் அநேகர் ஐஸ்வர்யவான்கள் ஆக்குகிறவர்கள். எப்படி பேசியிருக்கான் பாருங்க. நாங்கள் கொல்ல பணக்காரங்களை உருவாக்கியிருக்கோம்பா. ஐயா பணம் தப்பு இல்லையா? போ 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 போய் படிச்சுட்டு வா போ. அவன் தந்திரங்கள் நாங்கள் அறியாதவைகள் அல்லவே. பவுல்ட்டெல்லாம் விளையாட முடியாது. அவனுக்கு பிசாசோட தந்திரத்தை தெரிஞ்சு வச்சுருந்தான்.
நல்ல விதமாக அப்பெல்லாம் அவன்கிட்ட போய் பேசி அவனை காலி பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்க முடியும். உன் வாழ்க்கையில் நீ வெளிச்சத்தை உரியவனாக இருப்பாய் என்றால் பிசாசு உன் வாழ்க்கையில் ஒரு தள்ளமுடியை கூட பிடுங்க முடியும் என்று நான் சொல்லி இயேசுவின் நாமத்தினால். இந்த நாள் நீ கேட்கிற செய்தி உன் மூளையில் இருக்கிற நூற்றுக்கணக்கான முடிச்சுகளை அவிழ்க்கப் போகிறது. உன் வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாத முடிச்சுகளை அவிழ்க்கப் போகிறது. கரங்களை தெரிய கத்த கண்டி சொல்லுவோம், ஆமே நாமே 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 நாமே. அப்போ பிசாசு தன்னுடைய தந்திரத்தை தான் வைத்து பயன்படுத்துகிறான். சரி, வல்லமையை பயன்படுத்துறதுக்கும் தந்திரத்தை பயன்படுத்துகிற வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். கவர்மெண்ட் என்ன செய்யுது? வல்லமையை பயன்படுத்துது. ஏன்னாட்ட வல்லமை இருக்குது. வல்லமை யார்கிட்ட தான் பயன்படுத்துது? கவர்மெண்ட் கெட்டவர்களிடம் பயன்படுத்துகிறது. ஆனால் பிக் பாக்கெட் அடிக்கிறான்ல ஒருத்தன் பஸ் ஸ்டாண்டு பக்கம், அவன் யார்கிட்ட அடிக்கிறான்? எவன்லாம் கெட்டவன் அவன்கிட்டலாம் வந்து பிக் பாக்கெட் அடிப்பேன்னு நினைப்பானா? அவன் யாரை தேடுறான்? எவன்டா? ஏமாந்தவன். அவனுக்கு தேவை கெட்டவன் கிடையாது, ஏமாந்தவன். கெட்டவனே ஒருத்தன் விவரமாக இருக்கான் பர்ஸை வச்சுக்கிட்டு, அவன்கிட்ட அடிக்க முடியாது. ஆனால் நல்லவனே ஒருத்தன் வெளியில் தெரிகிற மாதிரி பர்ஸை வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறான், அடிச்சிடுவான். இங்கே தான் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். அவர் நல்ல மனு செஞ்சார், ஏன் சார் அவருக்கு நடந்துச்சு அப்படின்னா, அவன் வல்லமையில் வேலை பார்த்துருந்தானா நல்லவங்கிட்ட வர முடியாது, கெட்டவங்களை போய் அவன் அட்டாக் பண்ணலாம். அவன் பவரில் வேலை பார்க்கல, அவன் தந்திரத்தில் வேலை பார்க்குறான். அவனுக்கு தேவை ஏமாந்தவன் மட்டும்தான், அவனுக்கு தேவை நல்லவன் கெட்டவன். அப்படி பார்த்தா எத்தனை நல்லவன் செத்துக்கிட்டு இருக்கிறான், எத்தனை கெட்டவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ என்னன்னா, அவன் எதை பார்க்குறான் அப்படின்னா, எவன் ஏமாந்தவன் அவன் பர்ஸ் அடிக்கலாம், அவன் ஆசீர்வாதத்தை எடுக்கலாம், அவன் ஆரோக்கியத்தை எடுக்கலாம், அவன் ஐஸ்வர்யத்தை எடுக்கலாம், அவன் சமாதானத்தை எடுக்கலாம். முடியாது இயேசு நாமத்தில் கரத்தை எடு என்று சொல்லுகிற தைரியம் உள்ளவர்கள், புத்திசாலிகளுக்கு அவன் வேலை செய்ய முடியாது. அதான் பிசாசனவன் எவனை விழுங்கலாமோ என்று, விழுங்கலாம்னா என்ன அர்த்தம்? ஏமாற்றலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். ஆகையால் நிறைய ஜோம் பண்ணுங்க, ஆகையால் உபவாசம் பண்ணுங்க, ஆகையால் ஜிம்முக்கு போங்க, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள். பிசாசை ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு தேவை தெளிந்த புத்தி. ஜெயிக்கிறதுனா சண்டை கிடையாது. அவன் வந்து ஏமாத்த பார்க்குறான், அவன் பொய் சொல்கிறான். அந்த பொய்யை நீ புரிஞ்சுக்க, இது தேவனிடத்திலிருந்து வந்தது அல்ல என்பதை புரிந்துகொள். அந்த புரிந்து கொள்வது தான் அவன் தந்திரத்தை ஜெயிக்கிறது. நிறைய தந்திரங்கள் நம்ம வாழ்க்கையில் அவன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இப்போ கூட அவன் தந்திரத்தினால பல பகுதியை உங்களை மங்க வச்சிருக்கிறான். அது எல்லாம் இன்னைக்கு பிரைட்டாக மாறப்போகுது. அவன் தந்திரத்தில் இருக்க இருள் எல்லாம் விலகப்போகுது இயேசு நாமத்தில். கரங்களை தட்டி கர்த்தர் கண்டி சொல்லுவோம், ஆமென் ஆமென். பிசாசு கெட்டவர்களை தேடவில்லை, அவன் பேதைகளை தேடுகிறான். யாரை தேடுறான்? ஏமாந்தவனை தேடுறான். அவன் லீகல் ஃபோர்ஸ் கிடையாது, நல்லவங்கெல்லாம் விட்டு கெட்டவங்களை காலி பண்ணுறதுக்கு. அவன் இல்லீகல் ஃபோர்ஸ். அப்போ யாரை பார்ப்பான்? எவன்லாம் வந்து புத்தி இல்லாமல் இருக்கிறான் அவனை தான் தூக்குவோம் அப்படின்னு வஞ்சகத்தில் தேடிட்டு இருக்கிறான். அதனால் நம்ம பக்திமானாக இருக்கிறது ரொம்ப முக்கியம், நம்ம நீதிமானாக இருக்கிறது முக்கியம். எப்படி? நம்ம நீதிமானாக இருக்கிறது முக்கியம், நம்ம பக்திமானாக இருக்கிறது முக்கியம். அது எல்லாத்தையோட முக்கியம் நம்ம புத்திமானாக இருக்கிறது முக்கியம். ஆமென். 10 கன்னிகையில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள். ஆமாம், புத்தி ரொம்ப முக்கியமானது. அப்போ இன்றைக்கு தந்திரத்தை பற்றி நம்ம பார்க்குறோம், பிசாசின் தந்திரங்களை. ஏன் பார்க்குறோம்? நம்ம புத்திமான்களாய் மாறும்போது பிசாசு நம்ம எல்லைக்குள்ள வெளியே ஓடுறான், கையை தட்டு வெளியே ஓடுறான். ஆமென் ஆமென் ஆமென். நீ எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும், ஆவியானவர் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்றாரு, நீ எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் நீ பேதையாக இருக்கும் வரைக்கும் அவன் உன்னை ஏமாற்றுகிற வேலையில் இருப்பான். நீ பேதையாக இருக்கும் வரைக்கும் உன்னை ஏமாத்துற வேலையை பார்த்துக்கிட்டே தான் இருப்பான். அதனால தான் நீ நல்லவனாக இருக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதை விட ரொம்ப முக்கியம், நான் பாவியாக இருந்தால் கூட அவர் ரத்தத்தினால் நான் பாதுகாப்பாக இருக்கண்டா அப்படின்னு சொன்னீன்னா, அது இந்த நல்லவனுக்கு இருக்கிற பாதுகாப்பை விட அதிகமான பாதுகாப்புன்றேன். நீங்கள் நல்லவராக இருக்கலாம், நல்லது. அதை தாண்டி எனக்கு இருக்கிற அதிகாரம் என்ன, என்னை சுற்றி இருக்கிற பாதுகாப்பு என்ன, பிசாசு என் வீட்டில் அவ்வளோ சீக்கிரத்தில் நுழைய முடியாது என்கிற உண்மையை நீ புரிந்து கொண்டிருப்பாயானால், இயேசுவின் நாமத்தில் கரங்களை தட்டி கர்த்தரை சொல்லுவோம். ரத்தம் தெளிக்கப்பட்ட வீட்டில் வீடுகளுக்குள்ளே பிசாசு நுழைய முடியாது. பிசாசை துரத்துற எவனுக்கும் சண்டை இருக்கு, இருக்கலாம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் சண்டையும் முடிஞ்சிருச்சு, அடுத்த அதிகாரத்தை செயல்படுத்துறது தான் இருக்கு. அங்கே வந்து பிசாசோட வல்லமை இருந்துச்சு சிலுவைக்கு முன்னாடி அனுப்புறாரு தைரியமா. அவன் அதிகாரத்தை புடுங்கலை, அப்பவே போறாரு. சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்ளன்றார். அப்போ வல்லமை அவன்கிட்ட இருந்துச்சு. சிலுவையில் புடுங்குறதுக்கு முன்னாடியே போடா பார்த்துக்கோண்டா போடா.
சிங்கங்கள் மத்தியில் ஆட்டுக்குட்டி அனுப்புற மெய்ப்பன் நம்முடைய மெய்ப்பன். ஆமென் ஆமென். ஆடத்தான் அனுப்புறாரு. எதுக்கு? சிங்கங்களுக்குள்ள அனுப்புறாராம். ஏன்னா ஆடு மேல இருக்கிற தைரியம் இல்ல, மெய்ப்பன் மேல இருக்கிற தைரியம். 100 சிங்கங்களும் ஓநாய்களும் சுத்தினால் அந்த ஆடை தொட முடியாது. ஏன்னா கர்த்தர் என் மேல கொடியேற்றி இருக்கிறார். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. அன்னை கண்டுபிடிச்சேன், பிசாசை எவ்வளவு ஓங்கி ஓங்கி குத்துனாலும் ஜெயம் மட்டும் எனக்கு கிடைக்கும் கிடையாது, சேதமில்லாத ஜெயம். புரிஞ்சுக்காங்க, சேதமில்லாத ஜெயம். பிசாசை கொண்ட சொல்லியிருப்பான், நீ ஜெயிக்கலாம்டா ஆனால் சேதம் இருக்குண்டான். கர்த்தர் சொன்னார் சேதமே கிடையாது. அப்போ தான் ஒயிட்ஃபீல்டு, ஜான் ஒயிட்ஃபீல்டு, இவன் ஒயிட்ஃபீல்டுக்கும் இவனுக்கு மைக் டைசனுக்கும் வந்து இது பாக்ஸிங். மைக் டைசன் வர்றவனெல்லாம் நாக் அவுட், ஒரே போட்டு சாகடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் மைக் டைசனுக்கு எதிராக இவனை இறக்கி விட்றான். யார்? ஒயிட்ஃபீல்டு இறக்கி விட்றாங்க. இவன் வந்து ஒரு பிலீவர், ஒயிட்ஃபீல்டு ஒரு பிலீவர். எவன்டா கூட்டத்தில் இறக்கி விட்டு தெரியாத அவனை இறக்கி விட்டுருக்காங்க. ஹார்ட் பேஷண்ட்டு ஒயிட்ஃபீல்டு, ஹார்ட் பேஷண்ட்டு. மைக் டைசன் வந்து ஆள் கட்டையாக இருந்தாலும் தூக்கி முட்டி கடா மாதிரி தூக்கிடுவான். இவன் ஆள் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருந்தாலும் கொஞ்சம் பேஸ்மெண்ட் வீக் மாதிரி தான் இருக்கிறான். இறக்கி விட்டான். எல்லாம் அப்போ அடிச்சுக்கிட்டு ஜெயிச்சுக்கிட்டே வரான். யார்? மைக் டைசன். ஆனால் ஒயிட்ஃபீல்டு அப்போ தான் ஃபஸ்ட்டு கிளம்புறங்கிறான். எல்லாம் நினச்சாங்க வந்து இவன் ஒரு பிலீவரு, எல்லாம் நினச்சாங்க வந்து மைக் டைசன் ஜெயிச்சிருவாருன்னு. ஆனால் முதல் முறையாக மைக் டைசன் தோத்துட்டான். ஒயிட்ஃபீல்டு அடித்து தூக்கி விட்டான். ஆனால் முடிஞ்ச உடனே மைக் டைசன் என்ன செஞ்சிட்டான்? பிடிச்சி டவக்குன்னு கிஸ் அடிக்கிற மாதிரி காதை கடிச்சிட்டான். காதை ஓரத்தில் கடிச்சு துப்பிட்டான், கடிச்சு எடுத்துட்டான். அதோடு அவனை வந்து அவனுக்கு ரெட் கார்டை கொடுத்து கொஞ்சம் இது பண்ணிட்டான் அவனை. கர்த்தர் இந்த சீன் எனக்கு சொல்கிறாரு, மைக் டைசனை ஜெயிச்சான்டா, ஆனால் சேதம் இருந்துச்சு பாரு. அதுக்கு பேர் தான் சேதம், சேதத்தோடு இருக்கிற வெற்றி. இதுக்கு பேர் தான் ஜெயங்கொள்ளுதல். ஆனால் நீ ஜெயங்கொள்றவன் கிடையாது, நீ முற்றிலும் ஜெயங்கொண்டவன். அப்படின்னா மோர் தென் அ கான்கரர். கான்கரர் ஜெயிக்கிறவனுக்கு ஜெயம் இருக்கும், ஆனால் சேதம் இருக்கும், உடம்பெல்லாம் ரத்தம் இருக்கும். அந்த ரத்தத்தோடு தான் அந்த கப்பை தூக்கி பிடிப்பான். அவனுக்கு பேர் தான் கான்கரர். அப்போ அவன் பிள்ளை அங்கே வந்து ஆடியன்ஸில் உட்காந்துருக்கும் பாரு, அந்த பிள்ளையை கூப்பிட்டோன்னே ஓடி வரும் பாரு. அந்த பிள்ளை அப்படியே வந்து அவன் பிள்ளை மனைவி இவங்கெல்லாம் அப்படி ஏசியில் உட்காந்து அப்படியே வந்தோன்னே அந்த கப்பை தூக்கி பிள்ளை கொடுக்குறான். அந்த பிள்ளை அப்படி தூக்கி பிடிக்கிறான். இப்போ இவன் இவன் ஜெயம் கொண்டவன் அல்ல, ஜெயம் கொண்டவன் பக்கத்தில் நிற்கிறான். ஜெயம்னா என்ன? சேதத்தோடு பெற்றுக்கொள்வது ஜெயம். இவன் யாரு? முற்றிலும் ஜெயம் கொண்டவன். ஜெயம் கொள்வதல் என்றால் சேதத்தோடு பெற்றுக்கொள்வது, முற்றிலும் ஜெயம் கொள்வது என்றால் சேதமே இல்லாமல் ஜெயத்தை பெற்றுக்கொள்வது. கையை தட்டிக்க ஆமென் ஆமென். அதனால ஓன்ட்ட வந்து பிசாசு ஜெயிக்க முடியாதுன்னு ஒரு காலத்தில் பேசிக்கிட்டு அப்புறம் நீ தெளிவாயிட்டோன்னா அடுத்த லெவலுக்கு வருவான். ஜெயிச்சிடலாம், ஆனால் சேதம் இருக்குண்டா. ஒன்றும் என்னை சேதம் செய்யாது, என் தலைமுடி ஒன்றும் கீழே விழாது. எப்பேற்பட்ட வார்த்தை! இந்த வார்த்தை எப்போ சொல்றாரு கர்த்தர்? ஊழியத்துக்கு அனுப்பும்போது சொல்றாரு. ஊழியத்துக்கு அனுப்பும்போது சொல்றாரு, உன் தலைமுடி ஒன்றும் கீழே விழாதுடா. என்ன ப்ரொடெக்ஷன், என்ன பாதுகாப்பு! ஒன்றும் நடக்காதான்னு சொல்லலாம்ல, அதை எப்படி சொல்றாரு பாருங்க. முடி இருக்குல்ல, முடி, ஆமா, அது கூட கீழே விழாது. போ, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது. போ, எந்த ஆயுதம் வாய்க்காது. இது என்னுடைய ஊழியக்காரனின் சுதந்திரம். அவருக்காக நீ ஒன்று செய்யும்போது ஒன்று விட்டுருவார் அவரு. அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு வந்து ஒரு ஒரு மனசாட்சியற்ற ஒரு எஜமான கீழே நீ வேலை செய்து கொண்டிருக்கிறாய். பொய் பிசாசின் பொய்களும் தந்திரங்களும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான காரியங்களும் தான் இன்னைக்கு அநேகரை நம்ப வச்சு அந்த மூளையில் அந்த கதவை திறக்க வச்சு அது வழியாக போய் தான் இன்னைக்கு தாக்கியிருக்கான் நிறைய பேரை. இன்றைக்கு அந்த கதவு அடைக்கப்படுகிறது. ஆமென், அடைக்கப்படுகிறது. எனக்கு சேதம் வராது, ஒன்றுமே என்னை சேதம் செய்யாது. இந்த நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது ஆவியானவர் என்கிட்ட கேட்டார், சரியான கேள்வி. ஜெசின், கடையில் போய் 100 ரூபாய் நீ கொடுக்குற பொருள் வாங்குறதுக்கு, 100 ரூபாய் வச்சுக்கங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு அவன் 100 ரூபாய்க்கு பொருள் கேட்டப்ப ஒரு 70 ரூபாய்க்கு பொருள் கொடுக்குறான். கொடுத்துட்டு போங்க சார்ன்றான். நீ வந்துடுவியா? அது எப்படி ஆண்டவர் வருவேன்? மீதி 30 ரூபாய்க்கு பொருள் தான் கேட்பேன்ல. நீ சரி, நீ கேட்குற. அவன் சொல்கிறான், கூட 20 ரூபாய்க்கு வச்சுக்காப்பா, 90 ரூபாய்க்கு கொடுத்துட்டேன்ல பொருள். 90 ரூபாய்க்கு கொடுத்து போதாதா? போ அப்படின்னா நீ வந்துடுவியா? அது எப்படி ஆண்டவரே? மீதி 10 ரூபாய்க்கு எனக்கு வேணும்ல. ஏன் அப்படி கேட்குற? ஆமாம், 100 ரூபாய் நான் கரையம் கொடுத்துருக்கேன்னா 100 ரூபாய்க்கு எனக்கு பொருள் வேணும்ல. அப்படித்தாலடா, கடையில் கொடுத்த 100 ரூபாய்க்கு மட்டும் 100 ரூபா பொருள் வேணும்ன்ற. ஆனால் நான் கொடுத்த கரையம் 100% இருக்கும்போது எதற்காக நீ 90% வாழ்க்கையில திருப்தி அடைகிறாய்?
நான் 100% பொருளை கொடுத்துருக்கும், 100% கரையம் கொடுத்துருக்கும் போது எதுக்காக நீ 80% வாழ்க்கையில் திருப்தி அடைகிறாய்? பிசாசு சொல்லுவான், இது போதாதா, நீ யாரா இது போதான்னு கேட்குறீங்க. 100 ரூபாய் கடையில் கொடுத்துட்டா 90 ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டு எந்த கிறுக்கனா சொல்வானா? எந்த முட்டாலும் வரமாட்டான். 100 ரூபா கொடுத்தா 100 ரூபாய்க்கு பொருள் வாங்குவான். அப்படிதான் எங்க அப்பா எவ்வளவு கரையம் கொடுத்தாரோ அவ்வளோத்தையும் அனுபவிப்பான்டா நான் என்கிற புத்தி நமக்கு வர வேண்டும். எவ்வளவு கரையம் கொடுத்தாரோ அவ்வளோத்தையும் அனுபவிடா மகனே. எதுக்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற? எதுக்கிட்ட சகிச்சுக்கிட்டு இருந்துக்கிட்டு இருக்க? நான் கொடுத்துருக்கேன்ல, கொடுத்ததுக்கெல்லாம் அனுபவி. உன் பிள்ளைக்கு நான் கொடுத்துருக்கிறேன், 100% உன் பிள்ளைக்கு நீ அனுபவி. உன் பிள்ளை அனுபவிக்கணும். உன் மனைவிக்கு நான் கொடுத்துருக்கிறேன், உன் மனைவிக்கு அனுபவி. உன் ஊழியத்தில் உங்கள் ஸ்டாஃப்ஸுக்கு நான் கொடுத்துருக்கிறேன், ஸ்டாஃப்ஸ் அனுபவிக்கணும். அத்தனை பேர் அனுபவிங்க. ஏன்னா நான் எல்லாருக்கும் கரையம் கொடுத்துருக்கிறேன். கரையத்தை அள்ளி அனுபவி ஆவியானவர் சொல்லுகிறார். ஆமேன்னு சொல்லுவோம். அப்போதான் யோசித்தேன், பெட்டர் லைஃப் போதும், சூப்பர் பெட்டர் போதும். தேர் இஸ் நோ மோர் ஆப்ஷன், தேர் இஸ் ஓன்லி ஒன் ஆப்ஷன், தட் இஸ் தி பெஸ்ட். சில விதைகள் 100 மடங்கு பலன் கொடுத்தது. இந்த நாட்கள் அந்த 100க்கு நேராக கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டு செல்கிறார். 100 அப்படின்னா கம்ப்ளீட் கம்ப்ளீட் கம்ப்ளீட். ஹல்லேலூயா. அப்போ தந்திரத்தில் சிக்கிடக்கூடாது. சீரழிஞ்சிடும். இப்போவே பாருங்கள், முடிச்சு அவுந்துக்கிட்டே இருக்கு. முடிச்சு அவ்வளோ ஆசீர்வாதம் அள்ளிக்கிட்டு வரும் இயேசு நாமத்தில். ஆமேன். தந்திரங்களை பற்றி தொடர்ந்து படிக்க போகிறோம். ஆமாம், அப்படியே ஆசீர்வாதத்தை அள்ளி தேவன் கொடுக்க போகிறார். அப்படியே வெளியே வரப்போகுது. ஆமேன். அள்ளி கொடுக்க போகிறார்கள். அவர் கொடுத்துட்டார். டேங்க்லாம் நிறைஞ்சிருச்சு. இப்போ டேப்பை திறந்து விட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். ஆமேன் ஆமேன். அதாவது டேப் எதுக்கு, டேங்க் எதுக்கு? டேங்க் வந்து மொத்தமாக ஏற்றிக்கிறது, டேப் வந்து விருப்பப்பட்டப்போ திறந்துக்கிறது. டேப்பே இல்லாமல் இருந்துச்சுன்னா வீட்டுக்குள்ளே தண்ணி ஃபுல்லாக நிரம்பி வழிஞ்சு ஐயோ சார் அப்படின்ற மாதிரி அளவுக்கு ஆயிரும். அதனால் தேவன் எல்லாருக்கும் ஆவியில் நிரப்பி அப்படியே திறந்து விட்டுருந்தாருன்னா மேனேஜ் பண்ண முடியாமல் திணறி போயிடுவீங்க. அதனால் ஆவியில் ஃபுல்லாக நிரப்பி ஆத்துமான்ற டேப்பை கொடுத்துட்டார். ஆத்துமான்ற டேப்பு. இதுக்கு ஆண்டவரே, அது அவன் விருப்பத்துக்கு திறந்துக்கிறட்டும்பா. அவன் எவ்வளோ திறக்கிறானோ வாங்கிக்கிறட்டும். சரீரம் பக்கெட்டு கையை தட்டு ஒருத்தருக்கு. ஆமேன். ஆமாம், டேப் பண்ணி திறந்தினா அது வந்துக்கினே இருக்கும். சரீரம், இந்த உலகம், உங்களுடைய விசிபிள் வேர்ல்டு நிரம்பிக்கிட்டே இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ நல்லா கவனிக்கணும். இன்றைக்கி நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்னா, பிசாசின் தந்திரங்கள் நாம் அறியாதவைகள் அல்லவை. வல்லமை பற்றி பேசலை, தந்திரத்தை பற்றி பேசுகிறோம். அதனால பைபிள் எபேசியரில் சொல்கிறாரு, அவனுடைய தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். அங்கேயும் தந்திரம் பேசுகிறான் பாருங்க. 3 வசனம் தந்திரத்தை பற்றி சொல்லியிருக்காரு. 1 பிசாசின் தந்திரங்கள் அறியாதவே, 2 கொரிந்தியர் 2:11 பிசாசின் தந்திரங்கள் அறியாது, வல்லமை அல்ல தந்திரங்கள். அடுத்து 2 கொரிந்தியர் 11:3 சர்ப்பமானது ஏவாளை தன் தந்திரத்தினாலே வஞ்சித்தது போல, அங்கேயும் தந்திரம் பேசுகிறேன். அடுத்து எபேசியரில் என்ன சொல்கிறாரு? எபேசியர் 6:11 சூப்பர். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு, இதுவும் 11. எபேசியர் 6:11. அது 2 கொரிந்தியர் 2:11 சூப்பர். 2 கொரிந்தியர் 2:11 பிசாசின் தந்திரங்கள் அறியாத இல்லவே. எபேசியர் 6:11 அவன் தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு. ஆமென். அடுத்து 2 கொரிந்தியர் 11:3. இந்த 11:3லையுமே வருது பாருங்க. 11:3 என்ன வருது? ஏவாளை பிசாசு தன் தந்திரத்தினாலே வஞ்சித்தது போல. ஸோ 11 மறந்துடாதீங்க. 2 கொரிந்தியர் 2:11, 2 கொரிந்தியர் 11:3, எபேசியர் 6:11 எல்லாமே தந்திரம் தான். வல்லமை வரவே இல்லை. சிலுவைக்கு முன்னாடி தான் பேசுகிறாரு, சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்ளவும். ஸோ வல்லமை இருக்கிறப்பவே பாதுகாத்த தேவன் வல்லமை இல்லாதப்ப பாதுகாக்க மாட்டாரா? கையை தட்டு. ஆமென். நிறையா ஓடுறான் சார், லைட்டை போட்டோன்னே எல்லாம் வந்து கரப்பாம்பூச்சி ஓடுற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு, எல்லாம் வெளியேறிட்டு இருக்கு. குடும்பத்துக்குள்ள தேவனுடைய வெளிச்சம் கடந்து வந்து கொண்டு இருக்கிறது. பயப்படாதீர்கள் இயேசுவின் நாமத்தில். ஆமென். அப்போ திரும்பவும் புரிஞ்சுக்காங்க, தந்திரம் வந்து யார்கிட்ட வேலை பார்க்கும்னா ஏமாந்தவன்கிட்ட மட்டும்தான் வேலை பார்க்கும். அதுக்கு நல்லவன் கெட்டவனே கிடையாது. பிக் பாக்கெட் அடிக்கிறவனுக்கு நல்லவனும் கிடையாது, ஏமாந்தவனை மட்டும் தூக்குடான்றான். ஆனால் பிசாசு தாக்கும்போது நல்லவனையும் தாக்குவான், கெட்டவனையும். அவனுக்கு தேவை ஏமாந்த ஆள், அவ்வளோதான். கெட்டவன் விவரமாக இருந்தால் கூட தொட முடியாது. அப்போ ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும் அன்புக்குரியவர்களே, பாதிக்கப்பட்டவன்லாம் கெட்டவன் நினைக்காதீங்க. பாதிக்கப்பட்டவன்லாம் பேதைகள். யோபுவோட உங்களுக்கு எடுத்துக்காட்டு வேணுமா? யோபுவோட நல்லவங்க இருக்காங்களா? யோபு ஒரு பக்திமான். இன்னைக்கு காலையில் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு பக்திமான். ஆனால் அவன் ஒரு புத்திமான் அல்ல.
யோபு ஒரு பக்திமான், ஆனால் புத்திமான் இல்லை. புத்திமான் இல்லை. அதனால தான் பிசாசு அவனை தொட்டான். இன்னைக்கு அதான் சொல்ல விரும்புகிறேன். எவ்வளோ பெரிய பக்திமானா இருந்தாலும் புத்திமானா இல்லாட்டி பால் கறந்துக்கிட்டே இருப்பான் அவன்கிட்ட. ஆமாம், அதனால் நீ பக்திமானா இருப்பது நல்லது, அதை விட புத்திமானா இருப்பது அதை விட நல்லது. புத்திமான் என்ன? அதான் சொன்ன பார்த்தீங்களா, நிறைய இருக்குது. வசனத்தின்படி இதுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதான் புத்திமான். வசனம் சொல்லுது பார்த்தீங்களா, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. இப்போ இந்த யோபுக்கு அவனை ஏமாற்றி தான் வேலை பார்த்தான். நீ ஏமாந்து இருந்தனால தான் இவ்வளோ நாள் இது நடந்திருக்கு. இன்றைக்கி புத்திசாலி ஆகிட்டல, இனிமேல் நடக்காது பாருங்கள், இனிமேல் நடக்காது. ஏசு அவனுக்கு முடியாது சார். ஆமே, இந்த யோபு யார்? பைபிள் சொல்லுது அவன் உத்தமன், சன்மார்க்கன். ஆனால் அவன் புத்திமான்னு பைபிளில் இல்லை. ஆனால் புத்தி இல்லாதவன்னு ஒரு 3 இடத்துல இருக்குது. அது தெளிவாகவே இருக்குது, நம்மளாக கண்டுபிடிக்கலை. ஆமாம், அவனே சொல்கிறான், அவன் நண்பர்கள் சொல்கிறாங்க மதியனமாய் பேசுகிறீர்னு. கடைசியில் கர்த்தர் சொல்கிறாரு, கடைசியில் அவனும் சொல்லிடுறான். 2-3 சாட்சி போதும், 2 சாட்சியே போதும். இவர் நல்ல மனுஷன், ஆனால் ஒரு பேதை. புத்திமான் பட் நாட் புத்திமான். எப்படி சொல்லுகிறீர்கள்? யோபு 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிப்போம். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போய் யோபுவின் உள்ளங்கால் துவங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். பார்த்தீங்களா? யார் வாதிச்சா? தேவனா சாத்தானா? பைபிள் தெளிவாக இருக்குது, சாத்தான் வாதித்தான். ஆனால் 9ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அவள் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும். பரு கொடுத்தது யாரு? பிசாசு. நம்ம யாரை தூஷிக்க சொல்லுது? இந்த ஸ்கூலில் முன்னாடி உட்காந்துருப்பாங்க, இங்கே பின்னாடி இங்கனக்குள்ளே இருக்கிற இவன் மண்டையில் அடிச்சுட்டு போயிடுவான். இவன் திரும்பி நம்மள்கிட்ட சண்டை போடுவான். அடுத்த தடவை என்னடா என்ன விளையாண்டுக்கிட்டு இருக்கியா? வாத்தியார்ட்ட சொல்லி கொடுத்துருவேன். நம்ம இவனை காட்டி கொடுக்கல போ அப்படின்னு. திரும்ப அங்கே இருக்கிற எட்டி இங்கே தம்முன்னு திரும்ப அடிப்பான். உட்காந்துக்குவான் அவன் இடத்துல. திரும்ப இவங்க திரும்பி அடுத்த தடவை அடித்த பிரச்சனை என்ன? அடுத்த தடவை இப்போ நானே அடிக்க போகிறேன். ஒழுங்கு அடித்தவனை பார்த்து பேச, அவன் அங்கே இருக்கிறான், இல்லை அவன் அங்கே இருக்கிறான், அவன் தாண்டா அடித்தான், என்னடா என்ன போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இங்கே சாத்தான் உள்ளங்காலத்தில் உச்சத்தில் கொடிய பருக்கலால் ஒரு ஸ்கின் கேன்சர்ன்றாங்க, அது அவன் கொடுத்துருக்குறான். அப்போ அவன் மனைவி சொல்கிறா, தேவனை தூசிச்சு ஜீவனை விடியா, என்ன இன்னும் கடவுள்னு இருக்கிற அப்படின்னு. உடனே யோபு சொல்கிறாரு, பைத்தியக்காரி பேசுகிறதுல பேசுகிற, நான் பைத்தியத்தையும் முடிச்சிருக்கா அப்படின்றான். எப்படி? சரி பரவாயில்லடா, யோபு தெளிவாயிட்டாரா? சாத்தான் கொடுத்தான், கடவுள் கொடுத்தாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு திட்டுவான்னு பார்த்தா அவன் என்ன சொல்கிறான்? பைத்தியக்காரி மாதிரி பேசுகிற, கர்த்தர்ட்ட நன்மையை பெற்ற நம்ம தீமையை பெற வேணாமா? அட பாவி, நீ அதோட பெரிய பைத்தியக்காரனா இருக்கியடா. அவன் ஒரு கெட்ட பைத்தியம், நீ ஒரு நல்ல பைத்தியம். அவன் கடவுளை தூசின்றான், இவன் கடவுளை துதி அப்படின்றான். நிறைய கெட்ட பைத்தியங்கள் வெளியே தெரியுது, கொஞ்சம் நல்ல பைத்தியங்கள் சர்ச்சுக்குள்ளே தெரியுது. இது என்ன சொல்லுது? வியாதிக்கு துதி கர்த்தர, வேதனைக்கு துதி கர்த்தர, பொண்ணு தூக்கி போட்டு மிதின்னு அவர் சொல்றாரு. ஏண்டா கொடுக்கவே இல்லை, கொடுக்காததுக்கு என்ன துதிச்சுக்கிட்டு இருக்கீங்க? சிலர் இருக்காங்க, அன்றைக்கி என்ன ரோட்டில் பார்த்தீங்க, ஆனாலும் என்ன நீங்கள் விஷ் பண்ணலை, நான் உங்களை மன்னிக்கிறேன்னா. நான் உன்னை பார்க்கவும் இல்லை, உன்னை நான் அசட்டை பண்ணவும் இல்லை, ஆனால் நீயே கோவப்பட்டு நீயே மன்னிச்சுக்கிற. இவன் சொல்கிறான், கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தர் எடுத்தாரு, ஆனால் நன்மையை பெற்ற நம்ம தீமையை பெற வேணாமா? அப்போ யோபுக்கு ஒரு பக்கத்தில் எவனும் இல்லாமல் போயிட்டாங்க. நான் இருந்தால் கேட்டுப்பேன், யோபு ஒரு குழாயில் நல்ல தண்ணியை இப்போ பிடித்தனாம் உப்பு தண்ணியும் பெற வேண்டாமான்னு என்னைக்காச்சும் வாங்குவியாயா? அது எப்படியா? ஒரு குழாயில் ஒரு தண்ணி தானே வரும். அந்த அறிவு இருக்குல்ல, வக்கனையாக பேசுகிற. நல்ல தண்ணி குழாயில் நல்ல தண்ணி தானே வரும், உப்பு தண்ணி வராத. நல்ல தண்ணியை பெற்றுனாம் உப்பு தண்ணியை பெற வேண்டாமான்னு சொல்லுவியா? அது வராதுடா, நீ வாளியை வச்சால் வராது. அப்படித்தான் அவர்கிட்ட தீமை இல்லை, அவரிடத்தில் எவ்வித மாறுதலும் வேற்றுமை நிழலும் இல்லை, அவரிடத்தில் எவ்வளவு வேணும் இல்லை. இந்த அறிவு யோபுக்கு இல்லாதனால அந்த தந்திரத்தை பயன்படுத்தலாம் பிசாசு. எந்த இடத்துல உங்களுக்கு அறிவு இல்லையோ அங்க அவன் தந்திரம் இருக்கும். முக்கியமான வார்த்தை.
எந்த இடத்திலே உங்களுக்கு அறிவு இல்லையோ அந்த இடத்திலே அவன் தந்திரம் வேலை செய்யும். எங்கே அவரை குறித்த வெளிச்சம் உங்களுக்கு இருக்கிறதோ அங்கே அவன் தந்திரங்கள் வேலை செய்யாது. கையத்தட்டே. ஆமென். இன்னைக்கும் கூட பல மாயைகளில் பிசாசு ஜனங்களை பிடிச்சிருக்கிறான். உனக்கும் தெரியாத இடங்கள்ல சில இருள்லாம் இருக்கு. இன்னைக்கு சத்தியத்தின் டெய்லி படிக்க 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 எல்லா இடத்துல நீ விடுதலை ஆகி கொண்டே வருகிறாய். அவன் மீது அப்பர் ஹண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கிற ரொம்ப முக்கியமானது. ஆமென். எனக்கு என்ன கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அப்ப அவனுக்கு லைட் இல்லை. பிசாசுன்னு ஒரு ஆள் இருந்ததே அவனுக்கு தெரியல. யோபுவுக்கு தான் யாருங்கிற அறிவு இருந்தது. நான் ஒரு நீதிமான், நான் வந்து ஒரு நல்லவன். சரி, கடவுள் யார், நல்லவர், அறிவு இருந்துச்சு. ஆனால் சாத்தான் ஒருத்தன், சாரி சார் அந்த சிலபஸே எனக்கு இல்லை சார், தமிழ் புக்கு வரலாறு கணக்கு புக்கு வச்சுருந்தான், ஹிஸ்ட்ரி புக்கை தொலைச்சிட்டு வந்துட்டான். அதனால பிசாசுன்னு ஒருத்தனே தெரில. ஆனால் செஞ்சதெல்லாம் யாரு? பிசாசு. 1:12 சொல்லுது, அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். அவன் சொல்கிறான், நீங்கள் அவனை தொடுங்க, நீங்கள் அவனை தொடுங்க பார்ப்போம், அவன் உங்களை தூசிப்பாங்க. கர்த்தர் சொல்கிறாரு, அவன் என்னைக்கு உன்னை பற்றி அறிவு இல்லாமல் இருக்கானோ அன்னைக்கு அவன் உன் கையில் தான் இருக்கிறான். அவன் கையில் தான் இருக்கிறான். அவன் கையில் இருக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் தந்திரத்தை நீ புரிஞ்சுக்கல, நீ அவன் கையில் தான் இருக்கிற. அவன் தந்திரத்தை புரிஞ்சுக்கிட்டீன்னா அவன் கையில் அவன் உன்னை ஹேண்டில் பண்ண முடியாது. இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, அவன் உன்னை புரிஞ்சுக்கிறாமல் இருக்கிறான், அது உனக்கு வசதியாக போச்சு, அதனால் ஈஸியாக நீ ஹேண்டில் பண்ணுவ. அவனை அவன் பார்க்குறான், ஓ ரைட்டுன்ட்டு. அவன் என்ன நினைக்கிறான் பிசாசு, நீங்கள் தொடுங்க, நீங்கள் அவனுக்கு வியாதியை கொடுங்கன்றான். அவர் சொல்ல, தம்பி இது சிண்டு முடிகிற வேலையை வச்சுக்கிறாத. இல்லைங்க அவன் உங்களை தூசிப்பாங்க. அவன் என்னை தூசிச்சு போட்டுண்டா, ஆனால் என்கிட்டேருந்து நன்மையானது மட்டும்தான்டா வரும். என் கையை வச்சு என் கண்ணை குத்த பார்க்குறியா, ஓடிடுன்றார். அவன் தான் உன் கையில் தானே இருக்கிறான். என்றைக்கு அந்த நாலேஜ் இல்லையோ அன்றைக்கி உன் கையில் இருக்கிறான். அதனால் இதுக்கு வந்து நான் பெர்மிஷன் கொடுக்குறதுக்கு முன்னாடி அவன் பெர்மிஷன் கொடுக்குறான். ஏன்னா பிசாசு தந்திரம் அவனுக்கு தெரியல. பிசாசோட தந்திரம்னா என்ன பிசாசு தொட முடியாது, அவரோட ரத்தம் என்ன பாதுகாத்திருக்கு, நான் கொடுத்த பலிகள் நிமித்தம் நான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற தைரியம் அவனுக்கு இல்லை, அந்த அறிவு அவனுக்கு இல்லாதனால ஒரு பயந்துக்கிட்டே இருந்திருக்கான். பாருங்க, நீங்கள் பயப்படுறதுக்கு ஒன்றுமே தேவையில்லை. இதை கூட ஒரு காலத்தில் பேசியிருந்தேன், பயம்தான் அவனுக்கு நடக்கும். ஒரு நாள் நான் பைபிளை வாசிக்கிறேன், துன்மார்க்கன் பயப்படும் காரியம் தான் அவனுக்கு வரும், நீதிமான் விரும்புகிற காரியம் தான் வரும். கை தட்டுங்க ஒரு காமே, அது நீதிமான்களை நீங்கள் பயந்தா கூட உங்களுக்கு வராது.